ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிகை பாடல்கள்ல காப்பு செய்யுள்ள 11வது பாட்டு பார்க்க போறோம். எவ்விடத்தும் ராமன் சரிதையாம் அவ்விடத்திலும் அஞ்சலி அத்தனாய் பவ்வமிக்க புகழ்த்திருப்பார்கடல் தெய்வதாசனை சிந்தை செய்வோம் அரோ. இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். எவ்விடத்தும் எல்லா இடங்களிலும், ராமன் சரிதையாம் ராமனின் கதையாம். இந்த இடத்துல சரிதை அப்படிங்கிறது சரித்த அப்படிங்கிறது சமஸ்கிருத சொல். அதாவது சரித்த அப்படின்னா நரேஷன் அப்படின்னு அர்த்தம். அதாவது நடந்ததை நடந்தபடி சொல்வது. அதனால தான் சரித்திரம் அப்படின்னு சொல்கிறோம். திறம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சமஸ்கிருத சொல் ஸ்திடம் அப்படிங்கிற சொல்லேருந்து வந்தது, உறுதி அப்படின்னு அர்த்தம். அதனால சரித்திரம் அப்படின்னாலே சரித்திரம் சரித்தம் அப்படின்னு சொன்னாலே நடந்ததை நடந்தபடி, உள்ளதை உள்ளபடி உறுதியுடன் சொல்வது அப்படின்னு அர்த்தம். அதனால தான் சமஸ்கிருத சொல் இதிகாசம் அப்படிங்கிறதும் இப்படியாக நடந்தது அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழ்லையும் வரலாறு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆறு அப்படிங்கிறதுக்கு வழின்னு அர்த்தம். வரல் கூட்டல் ஆறு தான் வரலாறு. வந்த வழி அப்படின்னு அர்த்தம். நாம் வந்த வழி, நம்மளுடைய பூர்வீகத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதில் பொய் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, உள்ளதை உள்ளபடி சொல்கிறது. அதனால தான் தமிழ்லையும் அப்படி சொல்கிறோம். இப்போ இங்கிலீஷில் அப்படி கிடையாது. ஹிஸ் ஸ்டோரி அதுதான் ஹிஸ்டரி. ஹூ ஸ்டோரி அப்படின்னா த விக்டர்ஸ் ஸ்டோரின்னு அர்த்தம். ஏன்னா ஹிஸ்ட்ரி இஸ் ஆல்வேஸ் ரிட்டன் பை விக்டர்ஸ் அப்படிம்பாங்க. ஏன்னா வேங்க்விஸ்டுக்கு அங்கே கதையே கிடையாது. ஆனால் இங்கே சரித்திரம்னு சொன்னாலும் சரி, இதிகாசம்னு சொன்னாலும் சரி, வரலாறுன்னு சொன்னாலும் சரி, இது உள்ளதை உள்ளபடி சொல்வது. அது யார் விக்டர், ஜெயிச்சவனுக்கு சாதகமாகவும் இருக்கலாம், அது பாதகமாகவும் இருக்கலாம். அப்படி இல்லை, நடந்ததை நடந்தபடி சொல்வது. இப்போ நமக்கு யோசனை வரும், அதாவது நம்ம இது கம்பராமாயணத்திலேயே அவையடக்கத்தில் முதல் பாட்டிலேயே நம்ம பார்த்துருக்கோம். ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்குபு புக்கென ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்ற இக்காசியில் கொற்றத்து ராமன் கதையரோ அப்படின்னு அந்த இடத்துல மட்டும் கதைன்னு வருது. அப்போ நடந்தபடி இல்லையா? அது வந்து ஒரு சும்மா நம்மளா ஒரு என்ன சும்மா கதை விடுறியா அப்படின்னு நம்ம கேட்போமே, அந்த மாதிரி அதை பொய் சொல்றியாங்கிற மாதிரி அர்த்தம் ஆகிடும். நான் அப்போ சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன். நம்ம ஸ்ரீலங்கன் தமிழ், சிங்களத்து தமிழில் கூட நம்ம சொல்லுவோம், என்ன கதைக்கிறீங்க அப்படின்னா கதை விடுறீங்கன்னு அர்த்தம் இல்லை, என்ன சொல்கிறீங்கிற அர்த்தம். அதனால தான் அங்கே அறையலுற்றேன்னு சொல்லுவார். ஏன்னா சமஸ்கிருதத்தில் கதா அப்படிங்கிற சொல்லுக்கு நம்ம அதுலேருந்து தான் கதைன்னு வந்திருக்கு. அதுக்கே கதைங்கிறதுக்கு கதா அப்படின்னா ஏதோ சும்மா ஒரு an act of fiction அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது. அதுவே வந்து ஒரு அக்கவுண்ட் ஆஃப் சம்திங் தட் ஹேப்பன்ட், நரேஷன் அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா ஏன், எப்படி, எதுக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் கதா அப்படிங்கிற அதே சொல் பயன்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன், எதுக்கு, எப்படி அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் உள்ளது உள்ளபடி நடந்ததை சொல்லக்கூடிய ஒரு உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா தான் கதா அப்படிங்கிற சொல்லே. அதனால அந்த இடத்துல ராம கதை அப்படின்னு இது அவையடக்கத்தில் வந்தாலும் சரி, இந்த இடத்துல சரித்தம் அப்படின்னு வந்தாலும் சரி, உள்ளதை உள்ளபடி உரைப்பதுன்னு அர்த்தம். ராமன் அவ்விடத்திலும் அவ்வாறு இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் அஞ்சலி அத்தனாய், அஞ்சலி செய்யக்கூடிய கூப்பிய கரங்களுடன். இந்த இடத்துல அத்தம் அப்படின்னா கையின்னு அர்த்தம். அது வந்து சமஸ்கிருதத்தில் ஹஸ்த அப்படின்னா கையின்னு அர்த்தம். அதனால தான் ஹஸ்தி அப்படின்னா யானைன்னு அர்த்தம். நம்ம யானையோட தமிழ் பெயர்கள் பார்க்கும்போது கைமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது மான்னா விலங்கு, துதிக்கையை கொண்டுள்ள விலங்கு, அதனால கைமான்னா யானையை குறிக்கும். அந்த மாதிரி ஹஸ்தி அப்படின்னா ஹஸ்தனா கையை, துதிக்கையை கொண்டுள்ள விலங்கு, அதனால ஹஸ்தின்னா யானை. அதனால தான் நம்ம ஹிந்திலையும் ஹாத்தின்னு சொல்கிறோம், அதையே தமிழில் அத்தின்னு சொல்கிறோம். எதுக்கு இதை சொல்ல வரேன்? இந்த இடத்துல அத்தனாய் அப்படின்னு, அஞ்சலி அத்தனாய் அப்படின்னா அஞ்சலி முத்திரையுடன் ரெண்டு கையை இரு கரங்களையும் கூப்பிக்கொண்டு பவ்வமிக்க புகழ் திருப்பார்கடல் தெய்வதாசனை சிந்தை செய்வாம் அரோ. இந்த இடத்துல பவ்வம் அப்படின்னா நிறையா அர்த்தம் இருக்குது. அதாவது மரக்கணுவை குறிக்கும்,
பருவ காலத்தை குறிக்கும். 4 வகை பவம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி நீர்க்குமிழியை குறிக்கும், நுரையை குறிக்கும். இதை தவிர கடலையும் குறிக்கும். இந்த இடத்துல கடல் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் வருது. எப்படி பவ்வமிக்க புகழ் திருப்பார் கடல், அதாவது கடல் போன்று திரண்ட புகழை கொண்ட பவ்வமிக்க புகழ் திருப்பார் கடல் தெய்வதாசன். தெய்வதாசன்கிறது இங்கே அனுமனத்தான் குறிக்குது. அதாவது தெய்வத்தின் தாசன்னா தொண்டன் அர்த்தம். தெய்வத்தின் தொண்டன், அதாவது ஹனுமனை சிந்தை செய்வோம் அரோ, அவனை நாம் எப்பொழுதும் நினைப்போம் அப்படின்னு. இப்போ நம்ம யோசிக்கலாம், இது ஹனுமன் சாலிசால எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர கிருத்தமஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம் அப்படிங்கிறதுக்கான நேர் தமிழ் பதம் தான் இப்போ நம்ம பார்க்குற பாட்டு. ஏன்னா அதுலேயும் எத்திர ரகுநாத கீர்த்தனம், எங்கெல்லாம் ரகுநாதனின் புகழ் பாடப்படுகிறதோ அங்கெல்லாம் தத்திர கிருத்தமஸ்தக ஆஞ்சலிம், கிருத்த மாஸ்தக ஆஞ்சலிம், அங்கெல்லாம் கூப்பிய கரங்களுடன் வணங்கிய தலையுடன் வணங்கி இருக்கும் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம், எப்பேற்பட்ட கண்கள், கண்ணில் நீர் ததும்பக்கூடிய அளவிற்கு பக்தி பரவசத்தில் இருக்கக்கூடிய மாருதிம் நமத மாருதி. இங்கே மாருதிங்கிறது வாயு புத்திரனான ஹனுமானை தான் குறிக்கும். நமத, அவனை நாம் வணங்குவோம். எப்பேற்பட்டவன்? ராட்சசாந்தகம், ராட்சச குலத்திற்கே அழிவை ஏற்படுத்தியவன் அப்படிங்கிற அந்த சமஸ்கிருத ஸ்லோகத்தோட தமிழ் பாட்டு தான் இந்த பாட்டு. இப்போ நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. எவ்விடத்தும் ராமன் சரிதையாம் அவ்விடத்திலும் அஞ்சலி அத்தனாய் பவ்வமிக்க புகழ் திருப்பார் கடல் தெய்வதாசனை சிந்தை செய்வாம் அரோ. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्. உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शांति शांति शांति.